சுட்டக்கதை 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 செந்தில் சுட்டக்கதை. ஒரு ஊர்ல நம்ம பறந்தாம ஒரு ஆற்றங்கரை ஓரமா நின்னுகிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தூரமா ஒருத்தர் யாரா ஒருத்தன் இங்க வித்தியாசமா மீன் பிடிச்சிருக்கிற கையில ஏதோ மின்னுதே அப்படின்னு தூரத்துல இருந்தே பார்த்தாரு. கிட்ட வர வர மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவன் கையில ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு. ஏதோ வித்தியாசமா டார்ச் லைட்டை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா நைட்ல டார்ச் லைட்டை வச்சு மீன் பிடிச்சா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. பகல்ல பட்ட பகல்ல டார்ச் லைட்டை கையில வச்சுக்கிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த தூரத்துல இருந்து பார்த்தவரு கியூரியஸா பக்கத்துல வந்தாரு. வந்து பரந்தாமன் கிட்ட கேட்டாரு, சார் என்ன பண்றீங்க அப்படின்னாரு. நம்ம பரந்தாமன் ரொம்ப கூலா சொன்னா, நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு. மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அது டார்ச் லைட்டை வச்சுட்டு என்ன சார் பண்றீங்க? ஆமா சார், டார்ச் லைட் வச்சு தான் நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. எப்படி சார் டார்ச் லைட் வச்சு எப்படி மீன் பிடிப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பரந்தாமனை கேட்க, பரந்தாமன் சொன்னா, அதை நான் அப்படி சும்மா சொல்லிட முடியாது சார், 1000 ரூபாய் ஆகும், 1000 ரூபாய் கொடுங்க, வேணா நான் அந்த டெக்னிக் சொல்லி தரேன். நம்மால அப்படியா புதுசா இருந்த டெக்னிக் ஒன்னே கத்துக்கலாம், டப்புன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கையில கொடுத்துட்டு, இப்ப சொல்லுங்க சார் எப்படி மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பரந்தாம ஒரு டெக்னிக் சொன்னா பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க சார். இப்போ ஆத்துல மீன் மிதந்துகிட்டே வருதா, இப்போ நம்ம அந்த மீன் மிதந்துட்டு வர ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம அந்த மீனுடைய முகத்துல படுற மாதிரி டார்ச் லைட் அடிச்சோன்னு வைங்களேன், அந்த மீன் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா நமக்கு பின்னாடி தானே சூரிய வெளிச்சம் வருது, பின்னாடி தானே சூரியன் இருக்குது, இது என்ன புதுசா ஒரு சூரியன் நம்ம எதிர்க்க நிக்குதே அப்படின்ட்டு அது கன்ஃபியூஷன்ல ஒரே இடத்துல நின்றுட்டு கொஞ்ச நேரம் நீந்திக்கிட்டே யோசிக்கும் சார். அந்த நேரத்துல நான் அந்த மீனை பிடிச்சிருவேன். இதை கேட்டவருக்கு இவன் உண்மையதான் சொல்றானா இல்ல நம்ம கேனப்பையன் நினைச்சு இப்படி எதனா கதை விடுறானா, 1000 ரூபாய் வேற கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன சார் டவுட்டா? இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு சார். அதே தான் சார், இந்த மீன் அந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும், அப்ப நான் பிடிச்சிடுவேன் அப்படின்னு வந்தவர் கேட்குறாரு. சரிங்க சார், இப்படி எத்தனை மீன் பிடிச்சிங்க, நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்க? உங்களோட சேர்த்து இது 6வது சார். அடப்பாவி. இன்னைக்கு இந்த பரந்தாமன் மாதிரி நிறைய பேரு மீன்களை விட்டுட்டு நமக்கு வலை வீசி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாமும் அப்பாவியா அந்த மீன்கள் மாதிரி போய் இவங்க வலையில சிக்கிக்கிறோம்.